இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமாங்க, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது, தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ ஜனங்களாய், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாருங்க. ஒருவேளை ஆண்டவரே எனக்கு பலன் இல்லப்பா, இந்த காரியங்களை செய்கிறதற்கு, இந்த வேலைகளை செய்கிறதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்க்கிறீங்களா? என் குடும்பத்துல சமாதானம் இல்லை ஆண்டவரே, இந்த காரியத்தின் நிமித்தம் எனக்கு சமாதானம் இல்லை, ஒருவேளை என் வேலையின் நிமித்தம் எனக்கு சமாதானம் இல்லப்பா, என் குடும்பத்துல வருகிற பிரச்சனைகளின் நிமித்தம் எனக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே நீங்க பொய் சொல்ல மனிதன் அல்லப்பா, மன புத்திரனும் அல்லவே தகப்பனே, அதனால இன்றைக்கு இந்த வசனத்தின் படியா எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாமா? பரிசுத்த பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் படைத்தவரே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வேதம் இப்படியாய் உரைக்கிறதே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆண்டவரே தாவீது இப்படியாய் பாடுகிறாரே. இந்த வார்த்தையின்படியாய் நீர் எங்களுக்கு சமாதானம் கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இதை பார்த்து ஜெபிக்கிற ஜனங்கள் பலன் இல்லைன்னு சொல்லி கேட்கிறாங்களோ அந்தந்த காரியங்களுக்கு என் தேவன் நீர் பலன் கொடுத்து ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் சமாதானம் கொடுங்கப்பா. எந்தெந்த காரியங்களில சமாதானம் இல்லை என்று சொல்லி தவிக்கிறாங்களோ அந்த காரியத்துல நீர் சமாதானத்தை கொடுத்து என் தேவன் நீர் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.